நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்ன அந்த கியாமத் நாளுடைய முக்கியமான அடையாளங்களில் ஒன்றுதான் இந்த யஜூஜ் மஅஜூஜ் என்கிற ஒரு கூட்டம். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாபிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒருவருடைய சந்ததியில் உள்ளவர்கள் தான் இந்த யஜூஜ் மஅஜூஜ் என்கிற கூட்டம் என்றும் சொல்லப்படுகிறது. கருங்கடலின் கிழக்கு பகுதியில் சித்தியன் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்திற்குத்தான் யஜூஜ் மஅஜூஜ். இது ஒரு அரபி பெயர் அல்ல. இந்த பெயரினுடைய அர்த்தத்தை அல்லாஹ் தஆலா எப்படி உள்ளடக்கி வைத்திருக்கிறான் பாருங்கள். யஜூஜ் என்றாலே தீப்பிழம்பு அல்லது கடுமையான வெப்பம் அல்லது வேகமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் என்று அவருடைய பெயர். மஅஜூஜ் என்றால் பதற்றம், பதட்டத்தை உண்டாக்குகின்ற வேகமாக பயணம் செய்கிற ஒரு அழிச்சாட்டிய கூட்டம் யஜூஜ் மஅஜூஜ் என்கிற கூட்டம். மாஸ்கோ, ரஷ்யா போன்ற பகுதிகளில் வாழ்ந்த கூட்டம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி அந்த நாளினுடைய அறிகுறியாக வானத்திலே இருந்து இறங்குவாரோ அப்படி இறங்குகிற கூட்டம் அல்ல. தஜ்ஜாலை போல ஆரம்ப காலகட்டத்திலேயே அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற குறிப்புகள் எல்லாம் பார்த்தால் இந்த கூட்டம் மிக விரைவில் இந்த பூமிக்கு வரப்போகிறது என்று தெரிகிறது. மாஸ்கோ, ரஷ்யா போன்ற பகுதிகளில் வாழ்ந்த கூட்டம் ஆசியா, ஐரோப்பா நாடுகளுக்கெல்லாம் திடீரென புகுந்து வசதி படைத்தவர்களை எல்லாம் கொலை செய்து கொள்ளையடித்து வாழ்ந்து கொண்டிருந்த கூட்டம் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய கொடுமைகள் தாங்காமல் மக்கள் எல்லாம் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த செங்கோல் ஆட்சி புரிந்த துல்கர்னைன் என்று சொல்லப்படுகிற ஒரு இறை விசுவாசி, நல்ல அடியார். அவருக்கு உலகம் முழுக்க பல இடங்களிலும் அவருடைய ஆட்சி அதிகாரம் பரவலாக இருந்த நேரம், அவர் பூமியை சுற்றித் திரிந்து வருகிற பொழுது இந்த யஜூஜ் மஅஜூஜினுடைய கூட்டத்தினுடைய தொல்லைகள் தாங்காமல் அந்த மக்கள் போய் முறையிட்ட சம்பவத்தை அல்லாஹ் தஆலா 18வது அத்தியாயத்தின் 83 இருந்து 98 வரை உள்ள வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். அந்த மக்கள் முறையிட்ட சம்பவம். அந்த மக்கள் முறையிடுகிறார்கள். இப்படி ஒரு அழிச்சாட்டிய கும்பல், இவருடைய கொடுமைக்கு எல்லையே கிடையாது. சொத்துக்களை சூறையாடுகிறார்கள், பிணம் மக்களை கொன்று குவிக்கிறார்கள். இவர்களிடமிருந்து எங்களை நீங்கள் காப்பாற்றுவதாக இருந்தால் ஏதாவது பொருளாதாரம் தந்து உதவுகிறோமே என்று அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் துல்கர்னைன் என்பவரிடத்திலே சொல்லுகிற காரணத்தினால் துல்கர்னைன் என்ன செய்கிறார்? அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைய ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கிறான், பொருளாதாரம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் விரும்பினால் எனக்கு நீங்கள் உடல் உழைப்பு செய்யுங்கள், அவர்களிடமிருந்து உங்களை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லி மிகப்பெரிய இரும்புகளை எல்லாம் கொண்டு வர சொல்லி அதை உருக்கி அதோடு செம்பையும் கலந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தடுப்பு சுவரை அவர் ஏற்படுத்தினார். அந்த தடுப்பு சுவர் ஆர்மீனியா, ஆதர்பைஜான் என்று சொல்லப்படுகின்ற 2 மலைகளுக்கு மத்தியில் ஒரு தடுப்பு சுவரை அவர் ஏற்படுத்தினார். ஏற்படுத்திய பிறகு அவர் அந்த மக்களுக்கு சொன்னதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் 18வது அத்தியாயம் 98வது வசனம் அவர் சொல்லுகிறார், காலஹாதா ரஹ்மத்துன் மிர் ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய ஒரு நியமத்தால் நான் இதை உங்களுக்கு செய்து தந்திருக்கிறேன். ஃபைதா ஜாஹ வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா, அல்லாஹ் தஆலா நாடுகிற பொழுது இந்த சுவரையும் அவர்கள் உடைத்து வெளியே வருவார்கள். வகான வஅது ரப்பி ஹக்கா, அல்லாஹ்வுடைய வாக்கு நிச்சயம் உண்மையாகும். இதெல்லாம் ஒரு தற்காலிக ஏற்பாடு உங்களுக்கு நான் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நாட்டம் வரும் பொழுது அந்த கும்பல் இதையும் உடைத்துக் கொண்டு வெளியே வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த திருக்குர்ஆனில் அந்த யஜூஜ் மஅஜூஜ் என்கிற கூட்டம் இதுவரை தடுக்கப்பட்டிருப்பதாகவும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு கியாமத் நாள் நெருங்கிவிட்ட காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யஜூஜ் மஅஜூஜ் என்கிற அந்த கூட்டத்தை குறித்து சொன்ன நிறைய சம்பவங்கள் உண்டு நண்பர்களே. ஒரு நபித்தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அந்த 2 மலைகளுக்கு மத்தியில் யஜூஜ் மஅஜூஜை தடுப்பதற்காக வேண்டி கட்டப்பட்ட அந்த சுவரை நான் பார்த்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். பல வண்ண கோடுகள் உள்ள ஒரு துணியை போல நான் அந்த மதுல் சுவரை நான் பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பார்த்த அடையாளம் உண்மைதான், அந்த சுவர் அப்படித்தான் இருக்கும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 3345வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த அழிச்சாட்டிய கும்பலுடைய உடல் அமைப்பு முறையை பாருங்கள், கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உடல் அமைப்பு முறை
தஜ்ஜாலாவது கொஞ்சம் அதிகமான உள்ளமும் இல்லை, அதிகமாக குட்டையும் இல்லை, அதிகமாக உயரமானவனும் கிடையாது, வாட்ட சாட்டமானவன் என்றெல்லாம் ஹதீசுகளிலே பார்த்தோம். இவ்வளவு பெரிய அழிச்சாட்டியம், கொத்து கொத்தாக மனித உயிர்களை கொள்கிற அளவுக்கு அழிச்சாட்டிய கும்பல். இவர்கள் ஒரு ஊருக்குள் புகுந்தால் என்ன நிலைமை ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த அழிச்சாட்டிய கும்பலுடைய உடல் அமைப்பு முறையை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 21279வது நபிமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய கண்கள் எல்லாம் சிறு சிறு கண்களாக இருக்கும், அவர்களுடைய தலைமுடி செம்பட்டை முடியாக இருக்கும், அவருடைய முகம் எல்லாம் கேடயம் போல வட்ட முகமாக இருக்கும், வெண்மையாக இருக்கும். அவருடைய உயரம் எவ்வளவு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிற செய்தி ஹாக்கிமில் இடம்பெறுகிறது. அவருடைய உயரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சான் தான் இருப்பார்கள், அல்லது 2 ஜான் இருப்பார்கள், அல்லது அதிக உயரமே அவர்களுக்கு 3 ஜான் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வோட ஒரு இடத்தில் அவர்கள் மேட்டுப்பகுதியிலே இருந்து இறங்கி ஓடி வந்து மக்களோடு மோது மக்களுக்கு வேதனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதை பார்த்தால் நம்முடைய முட்டுக்காலுக்கு கீழ் தான் அவர்களே இருப்பார்கள். இப்படி ஒரு கூட்டம் திடீரென இந்த 650 கோடி மக்கள் வாழுகிற இந்த பூமியில் ஒரு 650 கோடி உயிர் ஜீவராசி அப்படி இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? இனியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் இந்த பூமியிலிருந்து அழிவதற்குள் அவர்களில் ஒவ்வொருவரும் 1000 குழந்தைகளை பெற்றெடுப்பார்களாம். 1000 மக்களை வருவார்கள், ஒவ்வொருவரும் 1000 மக்களை பெற்றெடுப்பார்கள். 1000த்திற்கும் அதிகமானவர்களையும் அவர்கள் பெற்றெடுப்பார்கள். வருவதும் ஒரு கூட்டம், வந்து போகிற அந்த கூட்டங்களுடைய பிறப்பு, அவருடைய சந்ததிகளை பார்த்தால் ஒவ்வொருவரும் 1000த்திற்கும் அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தபரானியில் இடம்பெறுகிற நண்பர்களே. இப்படிப்பட்ட அழிச்சாட்டிய கும்பல் இந்த கும்பல். அல்லாஹு தஆலா 18வது அத்தியாயத்தின் 99வது வசனத்தில் அந்த கும்பலை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது, வதரக்னா பாலஹும் யௌமைதின் யமூஜு ஃபீ பால், அவர்கள் வேகமாக அவர்கள் வருவார்கள். அவர்கள் வந்தால் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவில் மோதல்கள் உண்டாகும். நடக்கிற இடங்களில் எல்லாம் வந்து காலுக்கிடையில் எல்லாம் வந்து மக்களுக்கு வேதனை செய்வார்கள். அப்படிப்பட்ட கூட்டம் அந்த கூட்டம் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இனி ஒரு இடத்தில் 21வது அத்தியாயத்தின் 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜ வ மஅஜூஜ் வஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன், அவர்களுடைய வருகை அந்த சுவரை இடித்தால், அந்த சுவரை அல்லாஹ் நாடுகிற தேதியில் அல்லாஹு தஆலா அந்த சுவரை இடித்தால் அவர்கள் வெளியே வருகிற அந்த கூட்டம் அலையலையாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அந்த கூட்டம் ஒரு நீர்நிலை, ஒரு குளம், பெரியோர் ஒரு குளம், தபரியா என்று சொல்லப்படுகிற ஒரு நீர்நிலையை அவர்களிலே இருக்கிற ஒரு கூட்டம், முன்னால் சென்று போகிற ஒரு கூட்டம் அந்த நீர்நிலையை கடந்து சென்றால் பின்னால் வருகிற மக்கள் அந்த நீர்நிலையை பார்த்து, இங்கு என்றைக்கோ ஒரு நாள் இங்கே தண்ணீர் இருந்ததை போல் தெரிகிறதே என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு கூட்டம் வந்தால் ஒரு குளத்தையே குடித்துவிட்டு சென்று விடுவார்கள். அந்த அளவுக்கு வலிமை மிக்கவர்கள் அவர்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய அழிச்சாட்டியம் அளவுக்கு அதிகமான அழிச்சாட்டியமாக இருக்கும். சாதாரண அழிச்சாட்டியம் எல்லாம் அவருடைய அழிச்சாட்டியம் அல்ல. அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு அருகிலே வருவார்கள். பைத்துல் கமர் என்று சொல்லப்படுகிற ஒரு மலைக்கு அருகிலே வந்து நிற்பார்கள். மக்களை எல்லாம் நாம் கொன்று விட்டோம், இனி வானத்தில் உள்ளவர்களையும் கொல்லுவோம் என்று சொல்லி தங்களுடைய அம்புகளை எடுத்து வானத்தை நோக்கி அவர்கள் எய்து விடுவார்கள். அல்லாஹ் என்ன செய்வானாம், இரத்தங்கள் தடவியதாக அந்த அம்புகளை திரும்ப அனுப்புவான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5650. இந்த கூட்டம் அப்படியே மக்களை தேடி வரும்பொழுது, இறை விசுவாசிகளை தேடி வரும்பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இறை விசுவாசிகளோடு பைத்துல் முகத்தஸுக்கு அருகில் தூர்மலையில் இருக்கும் பொழுது தூர்மலையை போய் முற்றுகையிட்டு விடுவார்கள். கீழே இறங்கவே முடியாது. அந்த மலையை முற்றுகையிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த இறை விசுவாசிக்கு எப்படிப்பட்ட உணவு இல்லாத உணவு பற்றாக்குறை ஏற்படும் தெரியுமா? ஒருவருக்கு 100 தங்க காசு கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதே போல ஒரு மாட்டினுடைய தலையை கொடுத்தால் சந்தோஷப்படுவார். அந்த அளவுக்கு உணவு தட்டுப்பாடு உண்டான நேரம் அந்த நேரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமில் 5629வது நபிமொழி. இந்த முற்றுகை போராட்டம் நீடிக்கும் பொழுது
ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த இறை விசுவாசிகளும் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹுவே, இந்த அழிச்சாட்டிய கும்பலிலே இருந்து எங்களை காப்பாற்று. அல்லாஹு தாலா வானத்திலே இருந்து வேதனைகளை இறக்கி, வானத்திலிருந்து அபாபீல் என்கிற பறவையை இறக்கி அல்லாஹு தாலா புனிதமிக்க அந்த கஅபாவை காப்பாற்றினான் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். யானைப்படை அல்லாஹு தாலா துரத்தி அடித்து அல்லாஹு தாலா அந்த புனிதமிக்க கஅபாவை அபாபில் பறவையை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை, இந்த ஒரு ஜான் 2 ஜான் இருக்கிற மக்களை பிடித்து கொள்வதென்ன சாதாரண காரியமா? அதற்காக வேண்டி படை திரட்டி சென்றால் எண்ணிக்கையில் அவர்கள் அதிகம். ஒவ்வொரு ஆளும் 1000 மக்களை பெற்றுக்கொண்டு உலகமே திரண்டு நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹு தாலா வானத்திலே இருந்து ஒரு புழுவை அல்லாஹு தாலா அனுப்பினான். அது அவருடைய பிடரையை தாக்கியது. உடனே அவர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். மாண்டு போனார்கள் என்றால், மாண்டு போன பிறகு சஹாபாக்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் முற்றுகையிடப்பட்ட அந்த மலையிலிருந்து கீழே இறங்கினால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அந்த இறை விசுவாசிக்கு கால் வைக்க கூட இந்த உலகத்தில் இடம் இருக்காதாம். அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய சடலங்கள் கிடக்க ஆரம்பிக்கும். இறங்கினால் நடக்க முடியாது. மீண்டும் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த இறை விசுவாசிகளும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த காரணத்தினால் அல்லாஹு தாலா ஒட்டகத்தினுடைய கழுத்தை போல் இருக்கின்ற பறவைகளை மீண்டும் வானத்திலே இருந்து அல்லாஹ் இறக்கி அந்த ஒவ்வொன்று சான் அளவுக்கு இருக்கிற ஒவ்வொரு யஜூஜ் மஜூஜ் என்கிற மனிதர்களை எடுத்து கொண்டு போய் அல்லாஹ் நாடுகிற இடத்திலே கொண்டு போய் போட்டு பூமி அன்றைக்கு சுத்தமாகும். பூமியை அல்லாஹு தாலா சுத்தப்படுத்துவான் இறை விசுவாசிகளுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பஞ்சத்திலிருந்து மக்கள் விடுபடுவதற்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார். அல்லாஹு தாலா வானத்திலே இருந்து மழையை பொழிவிப்பான். அந்த துர்நாற்றம் நீங்கி இந்த பூமி கண்ணாடியை போல மின்ன ஆரம்பிக்கும். இந்த பூமி தாவரங்களையும் கனிவர்க்கங்களையும் மக்களுக்கு கொடுத்து உழவும். எப்படி பர்க்கத்தான அருள் வளம் நிறைந்த பழங்கள் எல்லாம் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5629வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு மாதுளம் பழம் விளையுமாம், அதை ஒரு பெரிய ஒரு குழுவே அமர்ந்து கொண்டு சாப்பிடுவார்களாம். அந்த மாதுளம் பழத்தினுடைய தோலை மக்கள் நிழல் தரும் குடையாக பயன்படுத்துகிற அளவுக்கு கனிவர்க்கங்களில் அல்லாஹு தாலா பர்க்கத்துகளை ஏற்படுத்துவான். ஒட்டகத்தினுடைய பாலை, மாட்டினுடைய பாலை, ஆட்டினுடைய பாலை மக்கள் கறந்தால் பெரிய பெரிய ஜமாத்துகள் எல்லாம் குடிக்கிற அளவுக்கு அல்லாஹு தாலா பர்க்கத்தை ஏற்படுத்துவான். செல்வம் கொளியும். இப்படி இறை விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த நேரம். இப்படி இறை விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் அந்த நேரம். அல்லாஹு தாலா புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3348வது நபிமொழியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் இந்த யஜூஜ் மஜூஜ் என்கிற ஒரு கூட்டத்தினுடைய எண்ணிக்கையை நீங்கள் புரிவதற்கு அல்லாஹ் செய்கிற ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா மறுமை நாளில் நரகத்திற்கு 1000 யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர்களை தள்ளினால் உங்களில் ஒரு மனிதர் தான் நரகத்திற்கு செல்வார். அந்த அளவுக்கு எண்ணிக்கை. மனித இனத்தை தவிர, ஜின் இனத்தை தவிர, மனித ஜின் இனத்தை காட்டிலும் அதிக எண்ணிக்கையுடையவர்கள் யஜூஜ் மஜூஜ். அவர்கள் 1000 பேர் நரகத்திற்கு சென்றால் நீங்கள் ஒரு மனிதர் தான் நரகத்திற்கு செல்வீர்கள். அந்த அளவுக்கு மறுமை நாளில் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் 3348வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அன்பர்களே, இப்படி அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளை யஜூஜ் தஜ்ஜாலுடைய கொடுமையிலே இருந்து காப்பாற்றி, யஜூஜ் மஜூஜ் என்கிற அழிச்சாட்டிய கும்பலிலே இருந்து காப்பாற்றி 40 ஆண்டு காலம் அவரோடு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து நம்மை போலவே அவரும் மரணிக்கிறார். இந்த உலகத்தில் மவுத் எப்படி எல்லோருக்கும் வருமோ அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த நாளில் மரணம் வரும்.